ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய் தரப்பு கிட்ட இருந்து ஏதாவது சன்மானம் வாங்கிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், முக ஸ்டாலின் இப்படியான ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க. டைரக்டாக சொல்ல முடியல. சாகாயி டிஎம்கே சைடு நின்னதுக்கு காரணம் என்டிஏ. முற்றிலும் தவறானது ஆக்சிஸ் மைண்டியா கொண்டு வந்து நம்ம கிட்ட திணிக்கிறாங்க. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சேக்குவரா சேசங்கர் அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கிய இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டராக என்ன இருக்குது அப்படின்னா, ஆக்சிஸ் மை இந்தியா அவர்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க நம்பர்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா ஏடிஎம்கே 22லேருந்து 32 வரைக்கும், டிஎம்கே 92லேருந்து 110 வரைக்கும். இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னா, டிவிகே 98லேருந்து 120 வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க அந்த இல்லை, இந்த லோக்கலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை சொல்லக்கூடாது. ஆனால் நாகரிகமாக நான் சொல்கிறேன். சொல்லுவாங்க, ஆடையே இல்லாத வாழக்கூடிய மனிதர் மத்தியில் ஒருத்த மட்டும் ஆடை போட்டு வந்தான்னா எப்படி இருக்கும்? நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். யார்? ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு பாசிட்டிவாக சொல்கிறேன். ஆடையே இல்லாத வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் ஒருத்த மட்டும் ஆடை போட்டு வந்தால் எல்லாரும் வித்தியாசமாக அவனை தான் பார்ப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கொச்சைப்படுத்தணுன்ற நோக்கம் இல்லை. நீங்கள் தாராளமாக வெளியிடுங்க. இது உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. உங்களுடைய கணிப்பு கூட நீங்கள் சர்வே பண்ணது கூட உண்மையாக கூட இருக்கட்டுமே. ஆனால் அதுக்கான கொஞ்சமாச்சும் அந்த ஆதாரங்களை கொஞ்சம் நீங்கள் சொல்லணும். எந்த ஆங்கிளில் இந்த கருத்து கணிப்பு நீங்கள் எங்கே நடத்துனீங்களோ நீங்கள் சொல்ல வேண்டாம். அது சொல்லவும் முடியாது. ஆனால் எப்படி இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் என்ன சொல்ல, இந்த இதுக்கு அந்த ஆதாரத்தை கொஞ்சம் வெளியிடுங்க. எந்த ஆங்கிளில் இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு கரெக்டாக. நேரடியாக அப்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் திமுக தான் பெரும்பான்மையான ஊடகங்கள் திமுக தான் வெற்றி வாய்ப்பு. அதில் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தர் 125 கொடுக்குறாரு, ஒருத்தர் 140 கொடுக்குறாரு, ஒருத்தர் 160 கொடுக்குறாரு. இந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கான காரணிகள் பார்த்தீங்கன்னா அறிவுள்ளவர்கள் எல்லாருமே யோசிக்க முடியும். ஏன் இந்த திமுக ஆட்சிக்கு மீண்டும் வர வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு திமுகவை சார்ந்தவங்க அல்லது அவங்களுக்கு வழக்கமாக வாக்களிக்கிறவங்க அவங்க கூட சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டால், ஸ்டாலின் நல்லாட்சி வழங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு 50% சொல்லுவாங்க. மீதி இருக்க 50% என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அறிவுள்ளவர்கள் எல்லாருமே இங்கே அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. இருக்கிறத பெஸ்ட் எது, இருக்கிறதுல பெட்டர் எது? நீங்கள் சாதாரண மனிதர்கள்கிட்ட இருக்க அந்த ஆட்டிடியூட் தான் அஜித். ஒரு கடையில் போகிறாங்க, ஒரு காய்கறி கடையில் போனால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓட்ட தக்காளியாக தான் இருக்குது. அதில் எது ரொம்ப டேமேஜ் இருக்குதோ அதை எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறத எடுத்துருவாங்க. இது சாதாரண ஒரு மக்கள் மனதில் இருக்கிறதுல பெட்டர் எதுன்னு பாருங்கள். எல்லாமே மோசம். இருக்கிறதுல பெட்டர் எதுன்னு பாருங்கள். என்டிஏவே ஆதரிக்க முடியாது. வந்தான்னா நம்ம சோத்தில் கை வைப்பான். முதல்ல ஃபஸ்ட்டு எதில் கை வைப்பான்? சோத்தில் கை வைப்பான். நான் சொல்கிறது தான் சாப்பிட்ணுன்னுவான். பேல்பூரி, பானிபூரி, பாவ் பஜ்ஜி தான் நீங்கள் உங்கள் டிஃபன் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், மீல்ஸ் அண்ட் நைட் டின்னர் எல்லாம்னு கேட்டிங்கன்னா பாவ் பஜ்ஜி, நைட்டு பாவ் பஜ்ஜி, மத்தியானம் பார்த்தீங்கன்னா பேல்பூரி, மார்னிங் பானிபூரி. ஸோ திங்கிற சோத்தில் கை வைப்பான். அப்போ அவன் வேண்டாம். சரி, அப்படியே இந்த பக்கம் வந்துடுவோம். இது ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறார்ல, அவர்கிட்ட வந்துடுவோம். அவரை பார்த்தோன்னு கேட்டால் இருக்கிற நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிவற்ற ஒரு கூட்டம் ஆக்கிடுவான் போல இருக்க. அப்போ அவனை வேணாம். அப்போது இன்னொரு கட்சி இருக்குது, என்ன ஆண்ட கட்சி. அது ஓகே, பெட்டர் தானே, பரவாயில்லையே, நல்லா தான் நடந்துட்டுருக்கு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையே. ஏங்க அந்த பாலியல் குற்றம், அந்த போதை சமாச்சாரங்கள்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இந்த அரசு அதெல்லாம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கிறதுங்க. பொதுவான பிரச்சனை எதுவும் பெரிய ஊழல் எதுவும் பண்ணலையே. பெரிய பிரம்மாண்டமாக ஸ்பெக்ட்ரம் மாதிரி ஒரு பெரிய ஒரு கரப்ஷன் நடக்கலையே. ஒரு ஸ்திரமான ஆட்சியாக இருக்குது.
மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து சரியாக ஒத்துழைக்கலனா கூட பார்த்தீங்கன்னா அவங்க உலக வங்கியில் அங்கே இங்கே கடன் வாங்கியாவது நிர்வாகத்தை நடத்துகிறாங்க. ஒரு நம்பகத்தன்மை இருக்குது, ஒரு ரிலையபிலிட்டி இருக்குது. இது பெட்டர் தானே, பெட்டர், நல்லா புரிஞ்சுங்க, இருக்கிறதுல பெட்டர் தானே அப்படின்னு ஒரு 50% வாக்களிச்சாங்க. 50% வந்து பார்ட்டிக்கு ஆதரவாக டிஎம்கேக்கு, 50% வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தாங்க. அப்போ இதை தாண்டி இல்லை நாங்கள் தான் பெட்டர்னு சொல்லி காட்டுற அளவுக்கு இங்கே 2 கட்சிகளுமே இல்லாமல் போச்சு. 2 கட்சி மீன்ஸ் தான் 2 அணிகள் இல்லாமல் போச்சு. 2 இருமுனை போட்டியில் இருந்த அவங்க யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. சரி, இந்த எக்ஸிட் போர்லேயே வந்து அவங்க டிவிகேவுக்கும் வந்து 35% சொல்கிறாங்க. இப்போ டிஎம்கேவுக்கும் 35% அப்படின்னா திமுக லெவலுக்கு வந்து டிவிக்கு வளர்ந்துன்னு எப்படி சொல்ல முடியாது? இது வந்து நான் வந்து முற்றிலுமாக இதை ஏற்கவே இல்லை. ஏற்றா தானே இதை ஒரு டிபேட்டே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபேட்டுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. இது வந்து என்னன்னா ஏதோ கொஞ்சம் ஃபண்டு போயிருக்கலாம். இப்போ நான் இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற ஊடகங்கள் நேற்று வரைக்கும் வந்து டிவிக்கு ஆதரவாக இருந்த மற்ற ஊடகங்கள்லாம் நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இது புதிய தலைமுறை, பாலிமர், இதெல்லாம் வந்துடுது இல்லையா? இவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மைக்கு நெருக்கமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. காரணம் கேட்டால் மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை போயிடும். இப்போ இந்த ஆக்சிஸ் மை இந்தியான்றது வந்து பார்த்திங்கன்னா தினசரி வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து சந்திக்கிற ஊடகங்கள் கிடையாது. இங்கே தினசரி மக்களை சந்திக்கிற ஊடகங்கள்னு பார்த்தீங்கன்னா அது புதிய தலைமுறையாக இருக்கட்டும், பாலிமரம், இந்த மாதிரியான இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் வந்து மேற்கோள் காட்டி அதையும் சேர்த்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியான்னு ஒரு அமைப்பு வந்து கருத்து கணிப்பு நடத்துகிற அந்த அமைப்பு வந்து இப்படியான ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு தான் சொல்கிறாங்க. டைரெக்டாக சொல்ல முடியல. ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியான்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தான் நான் சொல்கிறேன். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தரப்புக்கிட்டேருந்து ஏதாவது சன்மானம் வாங்கிக்கிட்டு ஒரு வேளை இதை அறிக்கையை வெளியிட்டாங்களா? ஏன்னா அவங்க ஒருத்தர் வந்து அறிக்கையை வெளியிடுற வரைக்கும் சார் மற்றவர்கள் என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்றது தெரியாது. மற்றவங்க கருத்து கணிப்பு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு நிறுவனம், நான் ஒரு நிறுவனம், நம்ம எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து நம்முடைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் வந்து ஒரே நேரத்தில் தான் வெளியாக போகுது. ஆனால் உங்களுடைய கணிப்பையோட என்னுடைய கணிப்பையோட 2 பேருக்குமே தெரியாது. அப்போ அவங்க நினச்சிருக்கலாம் ஒருவேளை ஆக்சிஸ் மை இந்தியா கேட்டால் கிட்டத்தட்ட இதுவும் நம்ம வெளியிடக்கூடிய அந்த நெருக்கமாக தான் வெளியிடுவாங்க. ஏன்னா எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் தேர்தல் பிந்தைய வந்து பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே கேட்டால் நான் வந்து மாற்றம் என்ன சொல்லிட்டு நான் வந்து டிவி கேக்கு போட்டேன். என்கிட்டயே பல கூட சொன்னாங்க. என்னென்னு கேட்டால் நான் கூட டிவி கேக்கு தான் போட்டேன், நான் கூட டிவி கேக்கு தான் போட்டேன். ஆனால் நமக்கு வந்து வந்து காடு மேடுலாம் அலைந்த அந்த அனுபவம் இருக்குது. பல கிராமங்களில் வந்து டிவிகே கட்சியே தெரியாது. அப்போ கிராமப்புறங்களில் கட்சி போகலை. பிரதானமாக வந்து நகர்ப்புறங்களில் விஜய் பயணித்த இடங்களில் வந்து அங்கே மக்கள்கிட்ட இருந்த அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஒரு வேவ் அப்படின்னு சொல்ல ஒரு இதமான வேவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அங்கே வந்து வாக்காயிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாற்றம் வேணும்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வாக்களிச்சிருக்கலாம். ஆனால் அந்த அதிமுக கூட வாக்களிக்க மறுக்கிறாங்க. ஒரு பெரும் கூட்டம் மறுக்குது. திமுக எனக்கு வேண்டாங்க, நான் வந்து அதிமுக வாக்களிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தால் கூட அந்த கூட்டம் கூட வந்து பார்த்தோன்னா வாக்களிக்க போகாமல் அப்படியே இங்கே ஸ்டாக் ஆகி டிஎம்கே சைடு நின்னதுக்கு காரணம் என்டிஏ. இந்த கிளியர் வேணும் நமக்கு. ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த எக்ஸிட் போல எப்படி பார்க்குறோன்னா உண்மைக்கு அப்போ நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்டால் வந்து இப்படி போட்டுருவீங்க. என்ன டக்குன்னு என்ன சொல்லணும்னா நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ அப்படி ஒரு எண்ணம் இந்த ஊடகம் பார்க்குறவங்க தான் இவருக்கு திமுக ஆதரவாக பேசுவாங்க. அப்போ வந்து 140 ஜெயிச்சிருமா? நான் இப்போ அதையும் கூட நம்பலை. 140 எல்லா ஊடகமும் கொடுத்துருந்தாலும் எல்லாரும் கொடுக்குறது அப்படின்னு 92லேருந்து 110 தான் திமுக கொடுக்குறாங்க. அது இல்லை, அதுதான் சார். இப்போ அங்கே ஏற்றணும்னா இங்கே இறக்கி தானே சார் ஆகணும். இப்போ டிவிகேக்கு ஏற்றணும், அப்போ டிஎம்கேக்கு இறக்கி தானே ஆகணும். இன்னும் ஏடிஎம்கே கூட ஏற்றிருந்தா கூட அதுதான் இல்லை. இங்கே பாருங்க, அதுதான் இங்கே நீங்கள் கவனிக்கணும். ஏன் வந்துனாக்கா இவங்க கணிக்கிறது ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து கணிக்கிறதுனா இவர் வந்து டிஎம்கே தானே வந்து வெர்சஸ், அதாவது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தானே சொல்லி பிரச்சாரம் பண்ணார். அதுதான் அவங்களுக்கு அந்த வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க சார் எக்ஸிட் போல் எப்படின்னு கேட்டால் என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா சார்? டிஎம்கேக்கு வந்து டிவிகேக்கு வந்து 0 கொடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு. இது என்ன நீங்கள் எக்ஸிட் போல் அவ்வளோ குறைச்சி மதிப்பிட இல்லை சார். நீங்கள் சொன்னீங்கன்னா என் தனி விருப்பம் தான். நான் 0 கொடுக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் நீங்கள் கேட்பீங்கல்ல, இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னு டக்குன்னு சொன்ன உடனே என்ன சார் இவ்வளோ குறைச்சி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் என் விருப்பம் வேறு. இப்போ அங்கே வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம், அவங்க விருப்பம், அந்த விருப்பத்துக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கலாம். பணம் வாங்கியிருக்கலாம், பணம் வாங்காமல் இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனால் அவங்க விருப்பத்தை கொண்டு வந்து இப்போ என்னுடைய விருப்பத்தை கொண்டு வந்து நான் அஜித் கிட்ட திணிக்க முடியாது. இங்கே வந்து நான் வந்து நியூ ஃபோக்கஸ் வந்து என்னுடைய விருப்பம் இதுதாங்க, நான் கூட எக்ஸிட் போல் பண்ணேங்க, 0ங்க. யாருமே சொல்கிறாங்க, எல்லா மக்களும் சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎம்கே தான் வாக்களித்தேன், டிவிகேக்கு நான் வாக்களிக்கிறேன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா?
அப்போ உண்மைக்கு நெருக்கமா இருக்கு இந்த முடிவு. நான் சொல்ற டிஎம்கேக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய வந்து அனைத்து ஊடகங்களும் சொல்றாங்க இல்லையா, இவங்கெல்லாம் உண்மைக்கு நெருக்கமா இருக்கு. இல்லை நீங்கள் வந்து என் பார்வை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன்னா கேட்டால், இந்த பாலிமர் இந்த குறிப்பிட்ட சில ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஃபேவராக இருந்தாங்களே, அவங்களே 125 135 கொடுக்குறாங்களே அப்படின்னு நான் நினச்சேன்னா, அப்போ எனக்கு ஒரு சந்தேக பார்வை வரும். என்ன வரும்னு கேட்டால், வேலை 150 இருக்கலாங்க, இவங்க வந்து ரொம்ப ஹைப் கொடுக்க வேணாம்னு சொல்லி கூட குறைச்சி கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு இமேஜ் பண்ணிங்க. நான் ஒரு கற்பனைக்கு போயிடலாம், ஒரு யூகத்துக்கு போயிடலாம். இது வந்து பொய்ங்க, இந்த குறிப்பிட்ட ஊடகம் சொல்லியிருந்து இது நேற்று வரைக்கும் வந்து டிவிக்கு ஃபேவராக இருந்து, ஆனால் இன்றைக்கி டிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 சீட் வராங்க. நான் சொல்கிறேன் 150ங்க, அவங்க ஒரு 15-20 குறைக்கிறாங்க அப்படி சொல்லலாம். இப்போ புரியுதுங்களா? இது வந்து எல்லா ஊடகமுமே ஒரு பார்வை இருக்குது சார். இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா ஊடகமும் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு எக்ஸிட் போல்ன்றது அந்த ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, எக்ஸிட் போல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், மக்கள் நம்புற மாதிரி இருக்கணும். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோடு நடந்துக்கிட்டவங்க இவங்க. அந்த கட்டுப்பாடு தான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டால் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் வந்து நீங்களே சொல்லுங்கள், அவங்க இந்த ஆக்சஸ் மை இந்தியா போட்டிருக்கிற அந்த கணிப்பொடி பார்த்தீங்கன்னா 70 50 60 70 போக முடியாது சார் டிவிக்கு. இதுதான் உண்மையான நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் களத்தில் வந்து இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். 2024 கட்சி தொடங்கினதுலேருந்து வேகம் எடுத்து கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பறந்தாருங்க விஜய். அவர் கால்படாத இடமே கிடையாதுங்க, கடுமையாக மனுஷன் உழைச்சாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லப்பட்ட அந்த கொள்கை தத்துவங்கள்லாம் மக்கள்கிட்ட செம்மையாக ரீச் ஆயிடுச்சுங்க. பிறப்பக்கம் எல்லாம் உயிர்கொண்டு திரும்பின இடத்துலலாம் எழுதியிருக்கிறாங்க சார். பயங்கரமான ரீச் சார் மக்கள்கிட்ட. போகிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ல சார், பெரும் பேர் ஆழி பேரலை மாதிரி அடிச்சுது சார். இந்த 2 வருஷத்தில் கடுமையாக உழைச்சி அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதான் முளைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய களம் இருக்குது சார். ஒரு வயலில் ஒரு பெரிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாத்தி கட்டிட்டு ஒரு 10 சென்ட் 20 சென்ட்டில் பெருசாக வச்சுட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை நெல்லை கொண்டு போய் தூவி விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான் முளையும். அவ்வளோதான். நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அவ்வளோதான் சார் வந்து விளையும். நீங்கள் உழைப்பு எவ்வளோ விதைச்சிங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, இங்கே எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் இருக்கட்டும், 2 பேருமே 70 வயசை கடந்தவங்க. கடைசி நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுறாங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ எடப்பாடி அவருக்கு அவ்வளோ பிரச்சாரம் செஞ்சாலும் இந்த ஆக்சஸ் மை இந்தியா கொடுக்குற அந்த ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 22 32 அப்படிங்கிறது ரொம்ப இப்போ புரியுது. நீங்கள் சொல்லுங்க மேடம், ஒருத்தர் வந்து மனசாட்சியே இல்லாமல் ஒரு கருத்து கிடைக்குன்னா இந்த ஆக்சஸ் மை இந்தியா தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு இடத்த தூக்கணுன்றதுக்காகவே வந்து ஒருத்தர் ஹைப் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் வந்து தாழ்த்தக்கூடாது இல்லை. எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க ஏடிஎம்கே 22? நானே சொல்ல சார், என்னையே நீங்கள் சொல்லணும் இது பண்ண வந்து சொன்னால் கூட நீங்கள் வந்து ஒரு ஒரு போகிற போக்கில் என்ன சொல்ல கேட்டால் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லுவாங்களா, அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட்டு வந்துடுவாங்க சார். ஏடிஎம்கே ஓட்டு அப்படிங்கிறது ஆண்டி டிஎம்கே ஓட்டு, பெண்கள் ஓட்டு, சொல்ற பெண்கள் ஓட்டு. இதை சொல்லுங்க சார். முதல்ல 50 ஆண்டு காலம் இருக்கிற கட்சி சார். முதல்ல அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 50 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு கட்சி. அது என்னதான் ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்கள் கரைஞ்சால் கூட அதுக்கான வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கி கணக்கு போட்டால் கூட நீங்கள் சொன்னால் அந்த 28 வரலையே சார். தாண்டி 40 மேலே போவோம். எந்த சூழ்நிலை நல்லா கவனிங்க, ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெறும்போது 67 சீட்டு மேலே அடிப்பாங்க, 60க்கு மேலே போகும். கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா அவர் தக்க வச்சுக்கிட்டாரு. அப்போ நீங்கள் இன்னும் கூட குறையறதா வச்சுங்க. நான் இப்படி கூட நான் சொல்கிறேன், என்டிஏவோட ஒரு கூட்டணிக்கு போனது வந்து மைனஸ் தான் சார் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 சீட்டை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எங்கே சார் இருக்குது? 27 முக்கிய நபர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு நண்பர்கள்ட்ட நான் பேசும்போது நேற்று முந்தா நாள் பேசும்போது தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே அந்த நெரட்டிவ் தான் இன்னும் இருக்குது. அந்த கண்டெஸ்ட் தான் இன்னும் இருக்குது, காம்படிஷன் தான் இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கே டிவிக்கு என்ன இல்லை சார், அதுன்னா ஒரு 10,000 ஓட்டு வாங்குவாங்க சார், 20,000 ஓட்டு வாங்குவாங்க சார். ஆனால் அங்கே போட்டி எப்படி? ஸோ அதனால் இப்போவும் கூட நான் சொல்கிறேன், இந்த மற்ற ஊடகங்கள், அதான் நான் சொல்கிறது ஆக்சிஸ் மை இந்தியாவுக்கு தவிர்த்துட்டு மற்ற ஊடகங்கள் வந்து வெளியிடுற அந்த கருத்தில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் முரண் இருக்குது சார். காரணம் என்னென்னா, அந்த வாக்கு சதவீதம் ஒன்று இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஏடிஎம்கே கிட்டேருந்து பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேக்கு போயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். டிஎம்கே கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா குறைவான வாக்குகள் வந்து அது வந்து பிரிஞ்சிருக்கலாம். குறைவான நான் சொல்கிறது கேட்டால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 வாக்குகள் வந்து ஏடிஎம்கே கிட்டேருந்து பறிக்கிறாருன்னா 5,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கிட்டேருந்து பறிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் வந்து இங்கேயே நம்ம சொல்லியிருக்கிறேன். இது வந்து கன்வர்ஷனுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டை வந்து உருவாக்காது ஒருபோதும். வேணா நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் நான் இவ்வளோ வந்திருக்கிறேங்க, ஒரு 15% வந்துட்டேங்க, 20%, ஒரு 30% வந்தால் தான் நீங்கள் வந்து எம்எல்ஏ அந்த கன்வர்ஷனுக்கே போகும். அப்போ அங்கே சீட்டு கன்வர்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டிங்கன்னா அதிமுக வெற்றியை நீங்கள் வந்து தடுத்தீங்க, அதிமுக கிடைக்கக்கூடிய மெஜாரிட்டியை தடுத்தீங்க. அது ஒன்றா திமுக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணமாக இருந்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா நான் பதில் சொல்லியிருக்கேன் தான். இப்போ எப்படிங்க ஒரு கிங் மேக்கர் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 எம்எல்ஏக்கள் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காத ஒரு தொங்குன்னு வரும்போது அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வந்து யார் கிங்குன்றதை முடிவு பண்ணுறீங்க, டிஎம்கேவா ஏடிஎம்கே, அதுதான் கிங் மேக்கர். இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எல்ஏ மேக்கர்னா உங்களுடைய கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை உங்களால் மேக் பண்ண முடியல உங்கள் கட்சியில். ஏன்னா 30% ஓட்டு வேணும். அப்போ உங்ககிட்ட வந்து 20% வந்து வாக்குகள் நீங்கள் வாங்குறீங்க, 15% வாக்குகள் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தா டிஎம்கேல இருந்து எம்எல்ஏ நீங்கள் மேக் பண்ணுறீங்களா இல்லை ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏ மேக் பண்ணுறீங்களான்றது தான் முக்கியம். அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கே இப்போ விஜய் பொறுத்தவரைக்கும் எனக்கு என்னுடைய பார்வை கேட்டால் இங்கே தொங்கு சட்டமன்றம் வந்து விஜய் கிட்ட இருக்கிற ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு தெரிவித்து அவங்க தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி நிலைமை வருமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை நான் நம்பலை. எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 120 சீட்டாவது வந்து வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைப்பாங்க. திமுகவுக்கு சீட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் 120 அப்படின்னு ரொம்ப போன வாட்டியும் ரொம்ப குறைவா இருக்கு சார். அது நான் கண்டிப்பாக சார் அது உண்மையை நம்ம ஒத்துக்கு தானே சார் ஆகணும். உண்மையை ஒத்துனா அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே வந்து திமுக வந்து கண்டிப்பாக திமுக தான் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்ட 90% கிடையாது. 2021 போட்ட அந்த இது கிடையாது. இன்னும் நான் வெளிப்படையாக பேசினா சில பேருக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் நான் உண்மையை பேசி தான் ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளபடியே இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான வெற்றினா அது ஏடிஎம்கேக்கு தான் கிடச்சிருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சாதகமான ஒரு சூழலை வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவே உருவாக்கி கொடுத்துட்டாரு. சாதகமான சூழல் டிஎம்கேக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது யார்? அமித்ஷா தான். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் என்ன செய்தார், கூட்டணி போட்டு லாக் பண்ணிட்டார் அவரை. யாரை? எடப்பாடியை. அவர் இந்த கூட்டணி உள்ள தள்ளி லாக் பண்ண உடனே எனக்கு கேட்டால் இங்கே இருக்கிற கூட்டணி எதுவுமே உடையலை. அது ஒரு வகையில் சாதகமாக போயிடுச்சு டிஎம்கேக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற விசிகாவோ கம்யூனிஸ்டோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போக முடியாது. காரணம் என்னென்னா அங்கே மிகப்பெரிய ஒரு மதவாத சக்தி அங்கே இருக்குது. இவங்களால அங்கே போக முடியல. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இப்படி ஒரு கணக்கு இருந்தது. யாருக்கு ஒரு கணக்கு இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இது பல பேர் வந்து இதை பேச மறுக்கிறாங்க, நான் பேசுகிறேன், எனக்கு எந்த பயமும் கிடையாது. பிஜேபியிலே ஒரு கணக்கு இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி வந்து உருவாகும் போது பார்த்தீங்கன்னா அங்கே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பலவீனமாயிரும், வீக் ஆயிரும்னு நினச்சாங்க. அது நடக்கவே இல்லை. இது என்டிஏலே ஒரு அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டால் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி. ஆனால் காங்கிரஸ் இருக்கக்கூடாது. விசிகா மற்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அணி அமைக்கணும். யாருக்கு பின்னாடினா விஜய் தலைமையில் அணி. அதுதான் முதல் முயற்சி. அது நடக்கலை. நடைமுறையில் சாத்தியம் இல்லை. எலெக்ஷன் சாத்தியம் இல்லை. ஆனால் அப்படி ஒரு கணக்கு இருந்தது பிஜேபி சைடில். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, விஜய் ஏடிஎம்கேல போய் சேர்றாரு, அணியில் போய் சேர்றாரு, உதாரணம் சேர்றாரு வச்சுங்களேன், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் பெனிஃபிட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே பலம் இருக்கா. இங்கே சித்தாந்த அடிப்படையில் டிஎம்கே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு 10 அடிப்படை ஏடிஎம்கே கரையுது. ஆனால் இங்கே டிஎம்கே கரையில கலைஞர் காலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதை வந்து பிளாஸ்ட் பண்ணணும், அந்த கூட்டணியை உடைக்கணும், கூட்டணியில் இருக்க வலிமையான தலைவர்களை பிரிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கொண்டு வரப்பட்டார். ஆனால் தான் பி டீம் சொல்கிறது. அவர் அதிமுக போய் சேர்ந்து அவர் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்காக நாங்கள் வந்து அவரை ரெடி பண்ணி கொண்டு வரோம், நாங்கள் மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறோம். இது ஒரு கணக்கு இருக்குது. வெளியில் இருக்க கணக்கை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உள்ள ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அந்த கணக்கு நடக்கலை. அதுதான் திருமாவளவன் சொல்லுவார். நீங்கள் பண்ணா இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்குது. இந்த ஆதவ அர்ஜுனா வெளியே போகும்போது சொல்லுவார் பாருங்கள், சூழ்ச்சி இருக்குன்னு வர. இதுதான் சூழ்ச்சி. ஆனால் அது நடக்கவே இல்லை. அதனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் யாரும் வராதுனால அது முதல் தோல்வியே அதுதான்.
சொல்கிறாரு விஜய் வந்து 10 தோல்வி பழனிசாமி சொல்கிறாரு. விஜய்க்கு முதல் தோல்வி இது தெரியுமா? கூட்டணிக்கு யாருமே வராது தான் வந்து முதல் தோல்வி. அப்போது இந்த இடத்துல வந்து கெடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கேட்டால் கெடுத்ததுன்னா அதிமுக கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை கெடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா தான். ஏன்னா நல்லாவே தெரியும். ஏன் எடப்பாடிக்கே தெரியாது சார், அனுபவசாலி தானே. இங்கே மதவாத சக்தி என்ன கேட்டால் மைனாரிட்டி ஓட்டு லாஸ் ஆகிடும், மொத்தமாக வந்து ஒரு 18% காலி ஆகிடும், மினிமம் 11% நமக்கு போயிடும். அந்த ஓட்டு எங்கே போகும்? நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது விஜய் வாங்கிப்பாரு. அப்படி ஒரு கணக்கு இருந்துச்சு. அந்த கணக்கும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு தெரியும்னு கேட்டால் வந்து இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் கேட்டால் அந்த ஜனநாயகன் படத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து, அதனால தான் படம் வந்து லீக் ஆனது கூட பின்னாடி வந்து ஒரு சதியால் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன், அந்த சதியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை சம்மந்தப்பட்டிருக்கலாம். நமக்கு இஸ்லாமியர் ஓட்டு போனாலும் மற்ற ஓட்டுகள் வரும் நமக்கு. ஏன்னா கடைசியாக கிறிஸ்டியானிட்டி ஓட்டு நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கட்டும்ன்றதுக்காக கூட அந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக சொல்கிறேங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ சொன்னீங்களே டிஎம்கே வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் வரணும், மீண்டும் அவங்க தான் நல்லாட்சி தருவாங்கன்ற அந்த நோக்கத்துக்காக வாக்களிச்ச மாதிரி தெரியல எனக்கு. இந்த 2 பேரும் வேணான்னு முடிவு பண்ணாங்க. யார் வேணும்னு முடிவு பண்ணுறதை விட யார் வேணான்னு முடிவு பண்ணது தான் இந்த தேர்தல். அப்போ விஜய் வேணான்னு முடிவு பண்ணாங்க. நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் என்ன உங்களை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. எல்லாரும் என்ன சொல்லுன்னா, நான் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைப் கிரியேஷன் தான். அதை கூட நம்பி இருக்கலாம். இந்த எக்ஸிட் போல் நான் சொல்ல அந்த இந்த ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அப்படி கூட நம்பி இருக்கலாம். ஆக்சிஸ் மை இந்தியாவை தாண்டி பல நிறுவனங்கள் வந்து கருத்துக்கள் வெளியிட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அளவு நம்பர் சொல்லலை, குறைந்தபட்சம் 18 to 25 அப்படிங்கிற நம்பரை வந்து உறுதிப்படுத்த அவங்க சொல்லட்டும் சார். ஆனால் நான் நம்பலை 5 to 6. இப்போ எனக்கும் கூட ஒரு உரிமை இருக்குல்ல. நானும் கூட பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து காடு மேடுலாம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் போனாங்களும் தெரியுது. ஆனால் நான் போயிருக்கிறேன், நான் பயணிச்சிருக்கிறேன். குறைஞ்சபட்சம் கடந்த மாதம் வந்து ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்கிறேன். 6 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணேன். இப்போ ரீசன் நான் சொல்கிறது வந்து தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் நான் கவர் பண்ணுறேன் வட மாவட்டங்களில். அதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி விஜய் மதுரை மாநாடு நடத்தினார் இல்லையா, அப்போ ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு 3 மாவட்டங்களை நான் கவர் பண்ணேன். ஸோ அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் கட்சி பயணிக்கலை. நகர்ப்புறங்களில் நீங்கள் வந்து வாகனத்தை வந்து அந்த வண்டியில் கேரவனில் உட்காந்துட்டு எங்கே விஜய் பாட்டு போட்டா அதுதான் இங்கே முக்கியம். செல்ஃபோன் பயன்பாடே தெரியாத நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் கிராமங்களில். இன்னும் நம்ம ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு டிஜிட்டல் உலகத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கணிப்பு போட முடியுமா? அங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு வீடுகளில் வரைஞ்சிருக்கிறத பார்க்குற ரெட்டையில வரைஞ்சிருக்கு, உதயசூரியனை வரைஞ்சிருக்கு. அப்புறம் அங்கே எங்கே விசில் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விசில்ன்றதே இன்னொன்று கூட உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த விசில் இருக்குல்ல, அந்த விசில்ன்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைல ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தமிழில் அழகான பேர் வந்து ஊதல். சூரியன் ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது, இரட்டை இலைன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அதுக்கு 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு பதிஞ்சிச்சு. இந்த விசில்ன்றதே ஆங்கில வார்த்தை. இங்கே எழுத்தும் பதிவாகணும் அஜித், உருவமும் பதிவாகணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உருவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உருவம்னு சொல்கிறது கேட்டால் நான் விசிலோட உருவத்தை நான் சொல்கிறேன். விஜயோட உருவம் இல்லை, அப்புறம் பேசுவோம். அந்த உருவம் வந்து விசில்ன்ற அமைப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான அமைப்பு கிடையாது. நீங்கள் ரெட்டை இலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இலை எடுத்தாலும் நீங்கள் அந்த ரெட்டை இலைன்றது வந்து அடையாளமாக தெரியும், இதுதான் ரெட்டை இலை. அதே மாதிரி சூரியன்னா நல்லா எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. ஆனால் விசில்ன்றது வந்து பல வடிவங்கள் இருக்குது. அது அவ்வளோ ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகவே இல்லை. அது சொன்னால் இவங்களுக்கு புரியாது. இவங்க என்ன சொன்னாங்க, விஜயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு டோப்பா போட்டு போகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று ஷீரடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு டோப்பா, பிரச்சாரத்துக்கு வேறு டோப்பா. அப்படி கிடையாது. இங்கே உருவங்களை பதிய வைக்கிறதே பெரிய விஷயம். இந்த பிராண்டுன்றது நான் சொன்னால் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நீங்கள் ஆழமாக யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் தொப்பி கண்ணாடி இதுதான் உருவம். கலைஞர் மண்டை கண்ணாடி இதுதான் உருவம். அந்த உருவத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட பதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது நடக்கலை. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் சர்க்கார் படம் எடுத்து பாருங்கள். குப்பை தொட்டியிலிருந்து வந்து பார்த்தோன்னா கோட்டை வரைக்கும் என் தலைவனுடைய முகத்தை பதிய வச்சிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். கேட்டிருக்கிறேன் அந்த வசனம், போட்டு காட்டுவோம் உங்களுக்கு. குப்பை தொட்டியிலிருந்து கோபுரம் எல்லா இடத்தையும் என் தலைவனுடைய முகத்தை நான் வச்சிருக்கிறேன். உன்னால் என்னடா பண்ண முடியும்? பிராண்டா, நாங்கள் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ விஜய் வந்து இன்னும் வந்து
ஒரு நடிகர்ன்ற அந்த ஸ்டார்ன்ற பிராண்ட் இருக்குது சார். இன்னும் அரசியல்வாதின்ற பிராண்டு வரல. இந்த நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொரிஞ்சா நல்லா இதமாக இருக்குன்னு நினைக்கிற நபர்கள் இந்த ஆக்சிஸ் மை இந்தியாலாம். அது காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சொரியத்துக்கு பணமும் கிடைக்குது, திமுக மீது அதிருப்தி இருக்குன்றதுனாலேயே நீங்கள் வந்து கொண்டு வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஏடிஎம்கே நீங்கள் கீழே தள்ளி அப்படி பண்ண முடியாது. ஏன்னா மக்கள் நம்பணுன்றதுக்காக நீங்கள் சொன்னால் டிஎம்கே அதிகமாக காமிச்சு நீங்கள் வந்து டிவிகேக்கு ஈக்குவலாக காட்டுறீங்கல்ல. ஏடிஎம்கே நீங்கள் அவ்வளோ பலவீனமாக நீங்கள் கணக்கு போட முடியாது. 50 சீட்டுக்கு குறைவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே நீங்கள் வந்து கணிக்கவே முடியாது. அது தவறு, முற்றிலும் தவறானது ஆக்சிஸ் மை இந்தியா. பட் இது நீங்கள் சரியானு கேட்பீங்க. என்னன்னு கேட்டால் மற்றதெல்லாம் பண்ணாக்கா உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது, அவ்வளோதான். அப்படியே 100% கரெக்டுலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படின்னா அப்போ இந்த தேர்தலுக்கு தேவையில்லையே. 145 ஸ்ட்ராங்காக நான் சொல்ல சார், 145 அடிக்கும். சில பேர் அப்படி பேசுவாங்க சார், எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாருக்கும் அறிவு இருக்குது, அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது. இப்போ 135 சொன்னாங்க, அது வந்து ஒரு வேளை வந்து அது 140 இருக்கலாம் அல்லது 130 இருக்கலாம், அப்படிதான் இருக்கும் தவிர. ஆனால் ஒருபோதும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இயற்கையாக வெற்றி கிடைக்கணும்னா அது வந்து அதிமுக கிடைச்சிருந்தா அதை கெடுத்தது அமித்ஷா. ஓகே சார். இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஆட்சி வந்துருக்குன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது அடுத்து 31 என்ன நடக்கும் அது இப்போ நம்ம சொல்லவே முடியாது. ஓகே சார், எவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி சார்.